மதுரை அருகே சிந்தாமணியில் பேருந்து கவிழ்ந்ததில் 30 பயணிகள் காயமடைந்தனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் நாகேந்திரன். மதுரை சிந்தாமணி அருகே ஈச்சன்குளம் சுற்றுச்சாலையில் தற்போது சாலை விபத்து ஒன்று நடந்துள்ளது. இந்த காட்சிகளை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த காட்சி இந்த தனியார் பேருந்து விபத்துக்குள்ளான காட்சி. அதுவும் அந்த தற்போது 2 கிரேன்கள் மூலம் மீட்கப்பட்டு வருகிறது. கமுதியிலிருந்து மதுரையை நோக்கி வந்த ஒரு தனியார் பேருந்து பயணிகளை ஏற்றி வந்த பேருந்து ஆனது ஒரு லாரியை முந்த வந்துள்ளது. முந்த வரும்போது இந்த பகுதியில் இருந்த சாலை மிகவும் சேதமடைந்துள்ளதால் இந்த லாரியை முந்தி செல்லும் போது இந்த விபத்து ஆனது ஏற்பட்டுள்ளது. இந்த சாலையின் ஓரமுள்ள ஒரு பள்ளத்தில் இந்த தனியார் பேருந்தானது தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகிறது. இதில் இந்த பேருந்தில் பயணம் செய்த ஒரு 30 பேர் காயமடைந்துள்ளனர். இதில் ஒரு 7 பேர் படுகாயங்கள் அடைந்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். சிகிச்சைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக அவனியாபுரம் காவல்துறை மற்றும் மாநகர காவல்துறை இந்த பகுதியில் மீட்பு பணியில் ஈடுபட்டு மேலும் இந்த விபத்துக்குள்ளான பேருந்தை மீட்கும் பணியிலும் தற்போது அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பகுதி மக்களின் கோரிக்கை என்னவென்று பார்த்தோம் என்றால், இந்த மீனாட்சி மிஷின் மருத்துவமனையிலிருந்து விமான நிலையம் செல்லக்கூடிய இந்த சுற்றுச்சாலை மிகவும் சேதமடைந்திருப்பதாகவும், இந்த சாலையை விரைவில் செப்பனிட்டால் மட்டுமே இதுபோன்ற விபத்துகளை தடுக்க முடியும் என்பது இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சேரனுடன் நாகேந்திரன்.